யாராவது கட்சிக்கு எங்க கூட்டணிக்கு வரணும்னு விரும்புனாங்கன்னா அதை பத்தி கண்டிப்பாக பரிசீலனை செய்யும். பரிசீலனை செய்து அதை அதை உள்ள அவங்களை ஏற்றுக்கலாமா இல்லையான்ற முடிவை திராவிட முன்னேற்ற கழக தலைமை தான் எடுக்க வேண்டும். ஆனால் புதிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் யார் வருவார்கள் யார் வரமாட்டார்கள் என்று இன்றைக்கு சொல்ல முடியலை. ஆனால் இருக்கும் அரசியல் கட்சிகள் யாரும் விலக மாட்டார்கள். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுவோம் என்றுதான் நான் முழுமையாக எல்லாருமே நான் ஆதரிக்கின்றவர்கள் தான், என்னையும் ஆதரிக்கின்றவர்கள் தான். இது நியமன பதவி. இதுல நான் வர வேண்டாம் ஒண்ணுமே கிடையாது. காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, தேசிய கட்சிகள் அதுவா இருந்தாலுமே அவர்கள் நியமன பதவி தான். அவங்க நியமிக்கிறதுக்கு அகில இந்திய தலைமைக்கு உரிமை உண்டு. அவர்கள் யாரை நியமிக்கிறார்களோ அவர்கள் தலைவராக இருப்பார்கள். அவர் என்று மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அன்றைக்கு மாற்றுவார்கள். ஒண்ணு ஆசைப்பட்டு விரும்பி அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு போட்டியில இறங்கி எல்லாம் வெற்றி பெறதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நியமன பதவியை ஒருவரை நியமித்திருக்கிறார்கள். அவர் குறைந்தபட்சம் 3 ஆண்டு காலம் ஒரு வாடிக்கையாக ஒரு தலைவர் இருப்பார். அதேதான் இப்பொழுதும் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். திருப்பி நான் சொல்றேன், இது என்னுடைய விருப்பமோ என்னுடைய ஆர்வ குறைவோ நீங்க விருப்பத்தில் குறைவோ ஆர்வ குறைவோ நினைக்க வேண்டாம். நியமன பதவி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன காரணத்துக்காக யாரை நியமிக்கிறார்கள் என்று அவர்களை தான் நீங்கள் கேட்க வேண்டும். அவர்கள் இந்த தருணத்துல யாரை நியமித்தால் கட்சிக்கு நல்லது என்று முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அவர்கள் தான் இருக்கிறார்கள். இங்க எங்கோ தேர்தல் நடந்தோ இங்க ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட எல்லாம் ஒப்பீனியன் கேட்டாலாம் காங்கிரஸ்ல என்னைக்குமே அப்பாயிண்ட் பண்ணது கிடையாது. அவங்களா அப்பாயிண்ட் பண்றதுதான். அவங்க ஒரு கால்குலேஷன் அப்பாயிண்ட் பண்றதுதான். அப்படி அப்பாயிண்ட் பண்ணி அந்த வாய்ப்பை கொடுத்தால் எடுத்துக்குவேன். ஆனா அதுக்காக நான் போய் அப்ளிகேஷன் போடுறீங்களான்னு கேட்டீங்கன்னா நான் அப்ளிகேஷன் போடலன்னு சொல்றேன். இப்ப அதெல்லாம் முடிவு பண்ண முடியாதுங்க. எத்தனை சீட்டுக்கு கூட்டணியில நிக்கிறோம்ன்றது முதல்ல முடிவு பண்ணோம். அப்புறம் கூட்டணி ஜெயிக்கிறோம். அதுக்கப்புறம் அது சிங்கிள் பார்ட்டியா கூட்டணி அரசாங்கம் பார்த்துதான் முடிவு பண்ணோம். இன்னைக்கே அதை ப்ரீ சப்போஸ் பண்ணி ஒரு ப்ரீ கண்டிஷனாலாம் வச்செல்லாம் கூட்டணியில என்னை பொறுத்த வரைக்கும் டூ ப்ரீமெச்சர் அதெல்லாம் பேச. இந்தியா கூட்டணியில இருந்து எந்த கட்சியும் வெளியே போகாது என்றுதான் நான் முழுமையாக நம்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கள நிலவரம் நான் சுற்றுப்பயணம் செய்த அளவுக்கு கேட்ட அளவுக்கு இந்தியா கூட்டணியிலிருந்து யாரும் விலகி செல்வதற்கு யாருக்கும் விருப்பம் கிடையாது. இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக தான் இருக்கும். வெற்றி வாய்ப்பும் நான் தெளிவா சொல்றேன், என்னுடைய அரசியல் கணிப்பாவே சொல்றேன், வெற்றி வாய்ப்பு இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு தான் இருக்கு. நீங்களே பாத்தீங்க, இப்ப கோயம்புத்தூர்ல பன்னு ஜாம் வச்சு போட்டா பன்னுக்கு ஒரு டாக்ஸ், ஜாமியும் பன்னியும் தனித்தனியா வாங்கினா ஒரு டாக்ஸ். இந்த மாதிரி கன்ஃபியூசிங் டாக்ஸா இருக்கு. அது சிம்பிள் டாக்ஸா ஒரே ரேட்டு, எல்லா பொருள் வாங்கினாலும் எல்லாத்துக்கும் 10% அப்படின்னு சொல்லிடணும். சில பொருளுக்கு டாக்ஸே கிடையாதுன்னு சொல்லி 0% கொண்டு போயிடும். இல்ல சில பொருள் ரொம்ப லக்ஸூரியஸ் பொருளா இருந்தா அது கொஞ்சம் டாக்ஸ் போனா அதுக்கு மட்டும் 15% சொல்லணும். 15% மேல டாக்ஸ் அதிகமா போடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க டாக்ஸ் ரேட்டை கம்மியா வைக்க இன்னும் நிறைய பேர் நியாயமா டாக்ஸை கட்டுவாங்க. லேபர் கவர் சொல்லுவாங்க பொருளாதாரத்துல. நீங்க டாக்ஸ் ரேட்டை கூட்டிக்கிட்டே